ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தனுஷ் vlogs. இன்னைக்கு ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் ஷூட் பண்ணது. இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். சஷ்டி குட்டிக்கு பார்த்தீங்கன்னா 11 மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவன் பறக்கும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணோம். ஸோ அப்போது அவன் நல்லபடியாக பிறந்தா குலதெய்வ கோயிலுக்கு போய் எடைக்கு காசு போடுறோன்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டோம். ஸோ அதுக்காக தான் கிளம்பிட்டோம். எங்கள் குலதெய்வ கோயில் பார்த்தீங்கன்னா செங்கமில் இருக்குது. இங்கேருந்து 3 hours ட்ராவல். ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பஸ் இங்கேருந்தே இருந்துச்சு. ஸோ குழந்தைய தூக்கிட்டு மாறி மாறி போகிறது கஷ்டன்றதுனால காலையிலே 5 மணிக்கெலாம் எழுந்து ரெடியாகி பஸ்ஸுக்கு கிளம்பிட்டோம். ஏர்லி மார்னிங்கே கிளம்புனதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டோட வியூஸ்லாம் அழகாக இருந்தது. அந்த கிளிப்ஸ்லாம் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். கல்யாணம் ஆன 2 yearsல நாங்கள் ஃபேஸ் பண்ண மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட டெலிவரி தான் சொல்லணும். பட் நமக்கு எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வந்தாலும் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ன்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம லைஃப்பில் தான் நடந்துச்சா அப்படின்ற அளவுக்கு பழசெல்லாம் மறந்து ஹாப்பியாக லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்குமே கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல வரும். பட் நம்ம அந்த இடத்துல ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது. அதை தாண்டி வந்தோன்னா அதுக்கடுத்து ஒரு லைஃப் அதை விட பெட்டராகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். அரவுண்ட் ஒரு 8:30 போல் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் வீட்டில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், புளி சாதம். அங்கே போயிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி விறகு ஒரு கட்டு 20 ரூபா அப்படின்னு வித்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு கட்டு விறகு வாங்கி அடுப்பு பற்றி வச்சு பொங்கலுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். சாமி கும்பிட தேவையான திங்ஸ் எல்லாமே அங்கே புது இடத்துல போயிட்டு தேடி தேடி வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஊரில் இருந்தே வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ அங்கே போனதுமே பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு தேவையான திங்ஸ்லாம் தட்டில் எடுத்து அடுக்கி வச்சுட்டு சாமியை பார்க்க கிளம்பிட்டோம். சஷ்டி குட்டியை ஃபஸ்ட் டைம் அப்போ தான் குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். சஷ்டி குட்டி மட்டுமே ஃபஸ்ட் டைம் கிடையாது, நானே கல்யாணம் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கோவிலுக்கு போகிறேன். ஸோ குழந்தைக்கு பூமுடி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் அவனுக்கு கொஞ்சோண்டு பூமுடி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எடைக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு எடைக்கு காசு போடலாம் அப்படின்னு சொல்லி கோவில் நிர்வாகிகளை கூப்பிட்டு தம்பியை எடை போடுற தொட்டிலில் வச்சுட்டு இன்னொரு சைடு காசையும் வச்சிட்டோம். அவனுக்கு அது புதுசாக இருந்ததுனாலையும் கூட்டம் சரௌண்டிங்கில் நிறைய பேர் வித்தியாசமாக இருந்ததுனாலையும் ஒரே கூச்சல், கத்திக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அளந்துட்டு தம்பியை எடுத்தாச்சு. எடை போடுறவங்களுக்கு தனியாக அந்த இடத்துல 100 rupees பே பண்ணோம். எடை போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா காயின்ஸை அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாம் சாமி பார்க்க கிளம்பிட்டோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோ பெருசாக இல்லை. போன உடனே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாமியை பார்க்க போயிட்டோம். சாமி பார்க்குற இடத்துலையும் கூட்டம் பெருசாக இல்லை. போன உடனே டைரெக்டாக சாமியை பார்க்க கிளம்பிட்டோம். அந்த கோவில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். ஸோ போயிட்டு அங்கே இருக்க பூசாரிங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட் நடந்தது. நாங்கள் போன உடனே சாமிக்குன்னு தனியாக தட்டில் பணம் வைக்க சொன்னாங்க, வச்சோம். அதுக்கப்புறமா திரும்பி அவங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு தனியாக பணம் வைக்க சொன்னாங்க. இது என்னடா புதுசாக இருக்குது, அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எப்படியோ சேலரி பே பண்ண தான் செய்கிறாங்க, பட் எதுக்கு இப்படி ஒரு ஸ்கேம் அவங்க மேக் பண்ணுறாங்கன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்காரருக்கு கோவமே வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கோம், சண்டை வேணான்ட்டு சைலண்ட்டாக வந்துட்டோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே சாமி சன்னதியிலே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுருந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 இடத்துல போய் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகிறப்ப கோயிலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் பஸ் இருந்தது. ஆனால் ரிட்டன் போகிறப்ப பார்த்திங்கன்னா பஸ் மாறி மாறி போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் எந்த வீடியோஸும் கேப்சர் பண்ண முடியல. பஸ் மாறி மாறி திரும்ப வீடு சேர அரவுண்ட் ஒரு 7:30 போல் ஆகிடுச்சு.
இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி vlogs பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.